காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். உத்தரகண்ட் மாநிலத்தில் தொடர் கனமழை மற்றும் நிலச்சரிவினால் 6 பேர் உயிரிழந்தனர். அம்மாநிலத்தில் தாராலி பகுதியில் மேக வெடிப்பினால் நேரிட்ட பேரிழவை தொடர்ந்து கடந்த வாரம் மீண்டும் பெருமழை தொடங்கியது. இதில் சமோலி, ருத்ரபிரயாக், தெஹ்ரி, மகேஷ்வர் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மலைப்பாங்கான மாநிலம் என்பதால் பல்வேறு பகுதிகள் நிலச்சரிவை சந்தித்தன. பௌசாரி, மோபடா, ஜகோலி உள்ளிட்ட பகுதிகளில் பல வீடுகள் இடிந்து விழுந்தன. இதில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தனர். 11 பேர் காணாமல் போனதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். மீட்புப் பணிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். பத்ரிநாத், கேதார்நாத் நெடுஞ்சாலைகள், சமோலி, ருத்ரபிரயாக் மாவட்டங்களில் உள்ள பல சாலைகள் நிலச்சரிவால் மூடப்பட்டுள்ளன. இதனால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்வது சவாலாக உள்ளது. இதனிடையே 4 மாவட்டங்களுக்கு மிக அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் 5 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் தெஹ்ரி பகுதியில் மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த கார் மீது திடீரென பாறைகள் உருண்டு விழுந்தன. இந்த ஆபத்தை உணர்ந்த கார் ஓட்டுநர் உடனடியாக வாகனத்தை நிறுத்திவிட்டார். இதனால் கார் பாறைகளுக்கு மிக அருகில் சென்று நின்றது. சில வினாடிகள் தாமதித்திருந்தால் கூட பெரும் விபத்து ஏற்பட்டிருக்கும். இந்த சம்பவத்தின் CCTV காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. மலைப்பாதைகளில் வாகனங்களை இயக்கும் போது கவனமாக இருக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த சம்பவம் உணர்த்துகிறது. இமாச்சல பிரதேசத்தில் கனமழை, வெள்ளம், நிலச்சரிவுகள் காரணமாக சம்பா மாவட்டத்தில் மட்டும் கடந்த 5 நாட்களில் 10 பேர் உயிரிழந்தனர். மேலும் 4 பேரை காணவில்லை என்றும் 8 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24ஆம் தேதி முதல் நிலச்சரிவு, பாறைகள் உருண்டு விழுதல், நீரில் மூழ்குதல் போன்ற இயற்கை சீற்றங்களில் 10 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் சிலர் புகழ்பெற்ற மணி மகேஷ் மலை யாத்திரையின் போது சிக்கியுள்ளனர். கடந்த 3 நாட்களாக சம்பா மாவட்டத்தில் தொலைத்தொடர்பு சேவைகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டிருந்தன. மீட்பு பணிகளுக்கு துணைக்கோள் தொலைபேசி மற்றும் போலீஸ் வயர்லெஸ் சாதனங்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டன. வெள்ளம் காரணமாக சம்பா மாவட்டத்தில் மூடப்பட்ட சாலைகள் இன்னும் திறக்கப்படவில்லை. இயற்கை சீற்றங்களில் பாதிக்கப்பட்டோரை மீட்கும் பணிகள் தொடர்ந்து வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வரும் 2ஆம் தேதி வரை மாநிலத்தின் பல பகுதிகளில் கனமழை பொழியக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் கனமழை நீடிக்கும் நிலையில் மலைப்பாதையில் லாரி ஒன்று சரிந்து விழும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. குளு மாவட்டத்தில் மணிகன் கசோல் சாலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலை சேதமடைந்தது. இதனால் அவ்வழியே சென்று கொண்டிருந்த ஒரு லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் இருந்து சறுக்கியது. விபத்தின் காரணமாக மலைப்பாதையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர் மழை காரணமாக கங்கை உள்ளிட்ட நதிகளின் நீர்மட்டம் பாதுகாப்பான அளவை விட அதிகரித்திருப்பதால் 3 வட இந்திய மாநிலங்களின் பல்வேறு மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. மத்திய நீர் ஆணையம் வெளியிட்ட தகவலின்படி வெள்ளிக்கிழமை கங்கை நதியின் நீர்மட்டம் பாதுகாப்பான அளவான 70 மீட்டரை கடந்தது. கங்கை, வருணா நதிகளின் நீர்மட்டம் உயர்ந்ததால் வாரணாசி மாவட்டத்தில் வெள்ளம் ஏற்பட்டது. கங்கை நதியால் பிரயாக்ராஜ் மாவட்டத்திலும் வெள்ளம் சூழ்ந்தது. அதேபோல் சரையு, கங்கை நதிகள் நீர்மட்ட உயர்வால் பலியா மாவட்டத்தில் வெள்ளம் ஏற்பட்டது. எல்லைப் பகுதிகளில் வசிப்போர் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டனர். பலியா மாவட்டத்தில் உள்ள மகாவீர்கட் முற்றிலும் மூழ்கியது. இதேபோல் சட்லஜ், பியாஸ், ராவி நதிகளில் நீர்மட்டம் உயர்ந்ததால் பஞ்சாப் மற்றும் இமாச்சல பிரதேச மாநிலங்களின் பல்வேறு கிராமங்களில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. மீட்புப் படையினர் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட மக்களை மீட்டனர். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.